வணக்கம் and welcome back to Crickall's YouTube channel. Still இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்போ நீங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இந்த வீடியோல டாடா IPL 2025ஓட 16வது மேட்ச் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸும் மும்பை இந்தியன்ஸும் கம்மிங் ஏப்ரல் 4 நைட்டு 7:30க்கு லக்னோ கிரவுண்ட்ல நேருக்கு நேர் மோதிக்க இருக்காங்க. இந்த பர்டிகுலர் மேட்சுக்கான ஃபுல் ப்ரிவியூ தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். இதுல மும்பை இந்தியன்ஸ் தொடர் தோல்வியில இருந்து லாஸ்ட் மேட்ச் ஒரு வெற்றியோட வராங்க. அந்த லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் 3க்கு ஒரு வெற்றியோட வர போறாங்க. ஸோ இங்க யாருக்கு தொடர் வெற்றி கிடைக்க போகுது, யாரோட தோல்வி தொடர போகுது அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். பிஃபோர் வாட்சிங் திஸ் ப்ரிவியூ வீடியோ உங்களுக்கு ஸ்மால் லீக்கான டீம், கிராண்ட் லீக்கான டெமோ டீம், ஸ்போர்டசி ஆப்கான பாப் ஆப்ஷன், குபேரா ஆப்கான டியோ ஆப்ஷன், அண்ட் தென் பிளேயர்ஸ்க்கான டிப்ஸ், கிராண்ட் லீக்கான ஸ்ட்ராட்டஜி, ஸ்மால் லீக் பெஸ்டான ஆப் எது, அதுல எந்த மாதிரி கான்டெஸ்ட்ல ரெகுலரா பிளே பண்ணா ப்ராஃபிட் எடுக்கணும், இந்த மாதிரி ஃபேண்டசி சம்பந்தப்பட்ட கம்ப்ளீட் அனாலிசிஸ் அண்ட் தென் ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்க முழுக்க ஃப்ரீயாவே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்டா பின் பண்ணி வைக்கிறேன். அங்க இருந்து லிங்க் எடுத்து அபிஷியல் சேனல்ல கரெக்டா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ மேட்ச் பொறுத்த வரைக்கும் லக்னோ கிரவுண்ட் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பெரிய கிரவுண்டு. இந்த வென்யூல பேட்டர்ஸ் இது வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ரகிளா இருக்காங்க. ஸோ உள்ள வராங்களா, குயிக்கா பெருசா ஸ்கோர் ஆட முடியாது, கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும். ஸோ பிட்ச் லிட்டில் பிட் ஸ்லோவா தான் இருக்கும். இனிஷியலி ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு மூவ்மெண்ட் இருக்கும். அண்ட் தென் மிடில் ஆஃப் த ஓவர்ல ஸ்பின்னர்ஸ் வில் பிளே எ குரூசியல் ரோல் அப்படிங்கிறது தான் பிட்ச் ரிப்போர்ட்ல சொல்ல வராங்க. அண்ட் தென் இந்த வென்யூட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 160, ஹையஸ்ட் டோட்டல் 235, லோவஸ்ட் டோட்டல் 108 ரனுக்கு எல்லா விக்கெட்டையும் பறி கொடுத்துருக்காங்க. ஓவராலா 15 மேட்சஸ் நடந்திருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம் 7 மேட்சும், சேஸ் பண்ண டீம் 7 மேட்சும் வின் பண்ணிருக்காங்க. மோஸ்ட்லி எம்ஐ டாஸ் வின் பண்றாங்க அப்படின்னா பேட்டிங்கை தான் சூஸ் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். LSG டாஸ் வின் பண்றாங்க அப்படின்னா அவங்க பவுலிங்கை சூஸ் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஹெட் ஹெட்னு வரும்போது ஓவராலா 6 மேட்சஸ், அதுல LSG 5 மேட்சும், மும்பை இந்தியன்ஸ் 1 மேட்சும் வின் பண்ணிருக்காங்க. அண்ட் தென் நான் ஃபேண்டசில பிளே பண்ணணும், ஆனா ஈஸியா அதிக ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற யூசரா நீங்க உடனே குபேரா ஃபேண்டசி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு டியோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த டியோல இந்த மாதிரி 5 பிளேயர்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்க போறாங்க. அந்த 5 பிளேயர்ஸை பத்தி மட்டும் அனலைஸ் பண்ணுங்க. நீங்க டீம் பிக் பண்ண தேவையில்ல, கேப்டன் யாரை கொடுக்கணும், வைஸ் கேப்டன் யாரை கொடுக்கணும், ஒரு டீம் பிக் பண்ணலாமா 10 டீம் பிக் பண்ணலாமா அப்படிங்கிற குழப்பமே உங்களுக்கு தேவையில்ல. கொடுத்துருக்க 5 பிளேயரை பத்தி மட்டும் நீங்க அனலைஸ் பண்ணுங்க. அதுல யார் ஃபேண்டசி வைஸ் அதிக பாயிண்ட்ஸ் வருவாங்க அப்படிங்கிற ஒரு கால்குலேட் பண்ணுங்க. அதெல்லாம் கால்குலேட் பண்ணி நீங்க வந்து குடன்டிக்காக்கு பிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஆப்போனன்ட் பேலன்ஸ் இருக்க 4 பிளேயர்ல இருந்து ஒருத்தரை அவங்க பிக் பண்ணுவாங்க. அவங்க ஆடன் ஜாம்பாவை பிக் பண்றாங்க. குடன்டிக்காக்கு ஒரு 60 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுக்கிறாரு, ஆடன் ஜாம்பா ஒரு 30 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் தான் எடுத்து கொடுக்குறாரு அப்படின்னா பாயிண்ட்ஸ் அடிப்படையில யார் பிக் பண்ண பிளேயர் அதிக பாயிண்டோ அவங்க தான் இந்த கண்டஸ்டோட வினர். ஈஸியா நீங்க ஒரே ஒரு பிளேயரை பிக் பண்ணி மணி நிறைய பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு 2000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பிளே பண்றீங்க அப்படின்னா உங்களோட ஆப்போனன்ட்டும் ஒரு 2000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அந்த கான்டெஸ்ட்டுக்கு ஒரு 3500 ரூபாய் பிரைஸ் அமௌண்டா இருக்கும். ஸோ ஒரு கான்டெஸ்ட்டுக்கு நீங்க 1500 ரூபாயில இருந்து 1800 ரூபாய் வரைக்கும் நீங்க ப்ராஃபிட் எடுக்கலாம். ஏன்னா ஒரே ஒரு பிளேயரை மட்டும் தான் பிக் பண்ண போறோம். இங்க உங்களுக்கு டைமே வேஸ்ட் ஆகாது. 5 பிளேயர்ஸை பத்தி மட்டும் அனலைஸ் பண்ண போறீங்க. அதுல யாரு பெஸ்ட் அப்படின்னு பிக் பண்றீங்க, மணி நிறைய ஏர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப சூப்பரான குபேரா ஃபேண்டசி ஆப். எந்த ஒரு TDS GST எதுவுமே கிடையாது. ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. குபேரா ஃபேண்டசி ஆப்போட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கமெண்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்டா பின் பண்ணி வைக்கிறேன். அங்க இருந்து லிங்க் எடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்வைட் கோட் Crickall's. ஓகே டூட்ஸ், இப்போ 2 டீமோட ப்ராபபிள் பிளேயிங் லோன் பார்த்துருவோம். LSG பொறுத்த வரைக்கும் மிச்சல் மார்ஸ், ஐடன் மார்க்ரம் 2 பேரும் இன்னிங்ஸை ஓபன் பண்றாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 2 பேருமே அன்எக்ஸ்பீரியன்ஸ்டு ஓப்பனர். இவங்க 2 பேருமே அதிகமா மிடில் ஆர்டர்ல தான் ஆடிருக்காங்க. இருந்தாலும் இங்கே ஓபன் பண்றாங்க. அட் நம்பர் 3ல நிக்கோலஸ் பூரன், த மேன் இன் ஃபார்ம். அண்ட் தென் ரிஷப் பண்ட், ஆயுஷ் பதோனி, டேவிட் மில்லர், அப்துல் சமாட், சர்துல் தக்கூர், ரவி பிஸ்னாய், ஆவேஸ் கான், திக்வேஜ் சிங் தக்கூர், பிரின்ஸ் யாதவ் அல்லது இந்த இடத்துல மணிமாறன் சித்தார்த். இவங்க 2 பேர்த்துல யாரோ ஒருத்தர் உள்ள பிளே பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இவங்க 2 பேர்த்துல யார் உள்ள பிளே பண்றாங்களோ அவங்க இம்பாக்ட் பிளேயர். அவங்களும் மிச்சல் மார்ஸும் இம்பாக்ட் பிளேயரா உள்ள பிளே பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ பவுலிங் ஆப்ஷன் பார்க்கும்போது சர்துல் 1, ரவி பிஸ்னாய் 2, ஆவேஸ் கான் 3, திக்வேஜ் சிங் 4, அண்ட் தென் பிரின்ஸ் யாதவ் அல்லது மணிமாறன் சித்தார்த். ஓவராலா 5 பவுலிங் ஆப்ஷனோட தான் வர போறாங்க. மோஸ்ட்லி இந்த 5 பவுலர் தான் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இதுல மேபி யாராவது எக்ஸ்பென்சிவா போறாங்க அப்படின்னா ஐடன் மார்க்ரம் ஒரு 2 ஓவர் பவுல் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு.
அண்ட் தென் மும்பை இந்தியன் சைடு வந்துட்டோம் அப்படின்னா ரோஹித் சர்மா, ரியான் ரிக்கில்டன் லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன்ல வர போறாங்க. அட் நம்பர் 3 வில் ஜாக்ஸ், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, நமன்தீர், மிச்சல் சாண்டனர், தீபக் சகார், அஸ்வினி குமார், ட்ரெண்ட் போல்ட், விக்னேஷ் புத்தூர். இதான் மும்பை இந்தியன்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 12. இம்பாக்ட் பிளேயர் அப்படின்னு பார்க்கும்போது அஸ்வினி குமாரும் ரோஹித் சர்மா இவங்க 2 பேரும் இம்பாக்ட் பிளேயரா உள்ள பிளே பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பவுலிங் ஆப்ஷன் பார்க்கும்போது நிறைய பவுலிங் ஆப்ஷன் வச்சிருக்காங்க. ஃபேஸ் பவுல் லெஃப்ட் ஹேண்ட் சீமர்ல ட்ரெண்ட் போல்ட் 1, தீபக் சகார் 2, ஹர்திக் பாண்டியா 3 அண்ட் தென் அஸ்வினி குமார் 4 ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட். அதுல 2 லெஃப்ட் ஹேண்ட் சீமர், 2 ரைட் ஹேண்ட் ஃபாஸ்ட் பவுலரோட வர போறாங்க. ஸ்பின்னர்னு பார்க்கும்போது லெஃப்ட் ஹேண்ட் ஆர்த்தடாக்ஸ்ல மிச்சல் சாண்டனர், அண்ட் தென் ரிஸ்ட் ஸ்பின்னர்ல விக்னேஷ் புத்தூர் 6 அண்ட் தென் ஆஃப் பிரேக் ஸ்பின்னர் வில் ஜாக்ஸ். ஓவராலா 7 பவுலிங் ஆப்ஷன் வச்சிருக்காங்க மும்பை இந்தியன்ஸ். இதுல யார் அதிகப்படியான ஓவர்? ட்ரெண்ட் போல்ட் 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. அண்ட் தென் விக்னேஷ் புத்தூர் நல்ல ஃபார்ம் 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. ஹர்திக் பாண்டியா 2ல இருந்து 3 ஓவர். இந்த 3 பிளேயரும் சேர்ந்து ஆல்மோஸ்ட் 10 ஓவர் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. பேலன்ஸ் இருக்க 10 ஓவர்ல தீபக் சகார் ஒரு 3, அஸ்வினி குமார் ஒரு 3, மிச்சல் சாண்டனர் ஒரு 3, 9 ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருக்க 1 ஓவர் ஹர்திக் பாண்டியா பவுல் பண்ணுவாரு அல்லது வில் ஜாக்ஸ் 1 ஓவர் பவுல் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இதான் மும்பை இந்தியன்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 12 அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ 2 டீம்ல இருந்தும் பேட்டிங் அண்ட் பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச் எப்படிலாம் பண்றதுன பாசிபிலிட்டிஸ் இருக்கும், யார் யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், யாரெல்லாம் ரிஸ்கா ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் த மேன் இன் ஃபார்ம் கன்சிகூட்டிவா ஆடிட்டு இருக்காரு நிக்கோலஸ் பூரன். சோ கண்டிப்பா இவர் பேட்ல இருந்து ஒரு 20ல இருந்து ஒரு 35 ரன் வந்துருது. அதுல நிறைய சிக்ஸர்ஸ்ல டீல் பண்றாரு. ஒரு 6 அடிக்கிறாரா 12 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ். இந்த 35 ரன்னுக்குள்ள 3 6 அடிச்சிருவாரு. சோ ஓவராலா ஒரு 6க்கு 12 பாயிண்ட்னா 3 6க்கு 36 பாயிண்ட் பிளஸ் அது இல்லாம அடிக்கிற ரன்னுக்கு பாயிண்ட் இருக்கு. பிளஸ் அது இல்லாம உள்ள பிளே பண்றதுக்கு ஒரு 4 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ், ஃபீல்டிங்ல ஒரு கேட்ச் பிடிச்சிருக்காரு. சோ ஒரு மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல நிக்கோலஸ் பூரன் வச்சுவாங்க. ஏன்னா வெல் ஃபார்ம், ஒரு பயங்கர ஃபார்ம்ல இருக்காரு நிக்கோலஸ் பூரன். இந்த எல்எஸ்டில ஒரு இன்ஃபார்ம் பேட்டர் அப்படின்னா நிக்கோலஸ் பூரன் தான். அண்ட் தென் ரிசர்வ் பாயிண்ட் லாஸ்ட் மேட்ச் ஃபிளாப் ஆயிருந்தாலும் இந்த பர்டிகுலர் மேட்ச் ஒரு 20ல இருந்து ஒரு 40 ரன் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். இது இல்லாம விக்கெட் கீப்பருங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. அண்ட் தென் பவுலிங் யூனிட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஷர்துல் தக்கூர் கிரவுண்டு, பெரிய கிரவுண்டு, நிறைய ஸ்லோ பால் போடுவாரு. அடிக்க மூவ் பண்ணும் போது இவர் ஓவர்ல 1ல இருந்து ஒரு 3 விக்கெட் வரைக்கும் எடுத்து கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் தென் ஆவேஸ் கான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்றாரு அப்படின்னா 1ல இருந்து 2 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ் வரும்போது 2ல இருந்து 3 விக்கெட் வரைக்கும் கூட நம்ம ஆவேஸ் கான் நம்ம எதிர்பார்க்கலாம். அந்த ஓபன் பண்ணக்கூடிய மிச்சல் மார்ஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச் பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருக்கிறதான சான்ஸ் இருக்கும். கண்டிப்பா இந்த பர்டிகுலர் மேட்ச் 25+ அவர் பேட்ல இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். சோ லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்ல இருந்து ஒரு மஸ்ட் பிக் அப் அப்படின்னு வரும்போது மிச்சல் மார்ஸ் 1, நிக்கோலஸ் பூரன் 2, ரிஷப் பண்ட் 3, ஷர்துல் தக்கூர் 4 அண்ட் தென் ஆவேஸ் கான் 5. இந்த 5 பிளேயர்ஸுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குவாங்க. அண்ட் தென் ஐடன் மார்க்ரம் அல்லது ஆயுஷ் பதோனி இவங்க 2 பேர்த்தையும் நீங்க 50-50 ஆப்ஷன்ல ஒரு 10 டீம் பிளே பண்ண போறீங்களா, ஒரு 5 டீம்ல ஐடன் மார்க்ரம், இன்னொரு 5 டீம்ல ஆயுஷ் பதோனி, இவங்க 2 பேர்த்தையும் நீங்க 50-50 ஆப்ஷன்ல ட்ரை பண்ணிக்கோங்க. அதனால லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்ல டாப் ஆர்டர் இயர்லி கொலாப்ஸ் மிச்சல் மார்ஸ், ஐடன் மார்க்ரம், நிக்கோலஸ் பூரன் 3 பிளேயரும் இயர்லி டிராப் ஃபிளாப் ஆக போறாங்க. அப்படின்னு ஒரு டீம் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டீம்ல டேவிட் மில்லரை பிக் பண்ணி ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா 3 விக்கெட் இயர்லியா விழுகும் போது ஒரு 8ல இருந்து ஒரு 10வது ஓவர்லயே பேட்டிங்ல உள்ள வராரு அப்படின்னா அவ்வளவு இயர்லியா வரும்போது கண்டிப்பா இவர் பேட்ல இருந்து ஒரு 40+ ரன் வந்துடும். கண்டிப்பா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். அப்ப கேப்டன் ஆப்ஷன்ல யாரும் நீங்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னா இயர்லியா 3 விக்கெட் விழுதுன்னா ஆப்போசிட் டீம்ல பவுலர் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அப்ப ஆப்போசிட் டீம்ல இருக்க பவுலர் யாரோ ஒருத்தர் கேப்டன் ஆகும். இங்க டேவிட் மில்லரை வைஸ் கேப்டனாவும் ட்ரை பண்ணி பாருங்க. கிராண்ட் லீக்ல ஒரு நல்ல ரேங்க் நீங்க வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அண்ட் தென் அப்துல் சமாட் பிக் டிஃபரன்ஷியல் பிக், லோ பர்சன்டேஜ்ல ஒரு 10ல இருந்து ஒரு 20% டீம்ல மட்டும் ரிஸ்கா ட்ரை பண்ணுங்க. அந்த டீம்ல நிக்கோலஸ் பூரன் இருக்கக்கூடாது. நிக்கோலஸ் பூரனை டிராப் பண்ற டீம்ல அப்துல் சமாட்டுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ரவி பிஸ்னாய் பர்டிகுலர்லி லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா 1ல இருந்து ஒரு 2 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். சேசிங் வரும்போது ஒரு விக்கெட் எடுப்பாரு, கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும்போது. அதனால டிக்வே சிங் செகண்ட் இன்னிங்ஸ்ல லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா கண்டிப்பா டிக்வே சிங் ஒரு 2 விக்கெட் எடுத்து கொடுக்கறதுக்கான சான்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்புறம் ரவி பிஸ்னாய், செகண்ட் இன்னிங்ஸ் அப்புறம் டிக்வே சிங், இவங்க 2 பேர்த்து நீங்க இன்னிங்ஸ் வைஸ் நீங்க ரொட்டேட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் பிரின்ஸ் யாதவ் ரொம்ப லோ பர்சன்டேஜ், ஒரு 10ல இருந்து ஒரு 30% டீம்ல மட்டும் ரிஸ்கா நீங்க
ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்ல இருந்து ஒரு 8 பிளேயர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா மிச்சல் மார்ஸ் 1, நிக்கோலஸ் பூரன் 2, ரிஷப் பண்ட் 3, அண்ட் தென் சர்துல் தாக்கூர் 4, ஆவேஸ் கான் 5, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா ரவி பிஷ்னாய், செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா டிக்வே சிங் 6, அண்ட் தென் ஏடன் மார்க்ரம் அல்லது ஆயுஷ் பதோன் இவங்க 2 பேர்த்தையும் 50-50 ஆப்ஷன்ல ட்ரை பண்ணிக்கோங்க. 7, அண்ட் தென் 8th ஆப்ஷன்ல டேவிட் மில்லருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த டீம்ல மிச்சல் மார்ஸ், ஐடன் மார்க்ரம் 2 பேருமே இருக்கக்கூடாது. அப்படிங்கிற டீம்ல டேவிட் மில்லருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அப்துல் சமாடுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அந்த டீம்ல நிக்கோலஸ் பூரன், ஐடன் மார்க்ரம், மிச்சல் மார்ஸ் இவங்க 3 பேருக்கு டிராப் பண்றீங்க அப்படின்னா அங்க அப்துல் சமாடுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. அண்ட் தென் மும்பை இந்தியன் சைட் போயிட்டோம் அப்படின்னா ஓபன் பண்ணக்கூடிய ரோஹித் சர்மா, ரெக்கில்டன் விக்கெட் கீப்பருங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் மும்பை இந்தியன்ஸ் பர்டிகுலர்லி சேஸ் பண்ண போறாங்க அப்படின்னா கண்டிப்பா இவர் பேட்ல இருந்து ஒரு 30+10 வந்துடும். ஸோ மும்பை இந்தியன்ஸ் சேஸ் பண்றாங்கன்னா ரியான் ரெக்கில்டன் இந்த பர்டிகுலர் மேட்ச் போத் இன்னிங்ஸா இருந்தாலும் சரி ரோஹித் சர்மாவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இன்னும் பெரிய அளவுல ஸ்கோர் ஆடலாம், நிறைய ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்காரு. அதன் காரணத்தினால கம்மி யூசர்ஸ் தான் ட்ரை பண்ணி பார்த்திருப்பாங்க. இவர் உள்ள நின்று ஒரு 50 ரன் அடிச்சாரு அப்படின்னா முதல் 30 ரனுக்கு ஸ்ட்ரகிள் ஆவாரு. 30 தாண்டிட்டாருன்னா குயிக்கா 50 வந்துருவாரு. 50 தாண்டிட்டாருன்னா எப்ப 70 to 80 ரன் போறாருன்னு பவுலர்னால கணிக்கவே முடியாது. டக்குன்னு 70 to 80 வந்துருவாரு. அப்போ பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா ரோஹித் சர்மா இருக்கிறது சான்ஸ் இருக்கும். இந்த பர்டிகுலர் மேட்ச் மஸ்ட் பிக்ல ரோஹித் சர்மாவை ட்ரை பண்ணிக்கோங்க. மும்பை இந்தியன் சேஸ் பண்றாங்க அப்படின்னா மட்டும் ரியான் ரெக்கில்டனை ட்ரை பண்ணுங்க. வில் ஜாக்ஸ் ஒரு டீசென்டான நாக் ஆறதுக்கான சான்ஸ் இருக்கும். இந்த பர்டிகுலர் மேட்ச் கிரவுண்டு கொஞ்சம் பெரிய கிரவுண்டு. ஸோ டாப் ஏஜ் ஆகி 6க்கு மோதினாரு அப்படின்னா இயர்லியா விக்கெட் விட்டுருவாரு. ஒரு 10 to 20 ரன் இவர் பேட்ல இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த பர்டிகுலர் மேட்ச் கம்மியான பர்சன்டேஜ் மட்டும் இவருக்கு ட்ரை பண்ணி பாருங்க. அதிக டீம்ல பெருசா தேவைப்பட மாட்டாரு. சூரியகுமார் யாதவ் தான் மேன் இன் ஃபார்ம். லாஸ்ட் மேட்ச் பார்த்திருந்தோம். இவரால தான் மேட்ச் கொஞ்சம் குயிக்கா முடிஞ்சது. உள்ள நின்னுட்டாரு அப்படின்னா கண்டிப்பா 30 to 50 ரன் நம்ம எதிர்பார்க்கலாம். ஒரு 80% டீம்ல சூரியகுமார் யாதவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஹர்திக் பாண்டியா மஸ்ட் பிக். ஏன்னா 2ல இருந்து 3 ஓவர் போல் பண்ண போறாரு. அதுல 1ல இருந்து 2 விக்கெட் பேட்டிங்ல உள்ள வராரு அப்படின்னா மினிமம் 20 ரன்னாவது ஆடி கொடுத்துருவாரு. ஸோ கண்டிப்பா அவருக்கும் நீங்க அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். திலக் வர்மா, சூரியகுமார் யாதவையும் ரோஹித் சர்மாவையும் டிராப் பண்றீங்க அப்படின்னா அந்த டீம்ல திலக் வர்மாக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா இவங்க 2 பேரும் இயர்லியா விக்கெட் விட்டா மட்டும்தான் இவரால பெரிய ஸ்கோர் ஆட முடியும். இல்ல இவங்க 2 பேரும் ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த மேட்ச்ல இவரால பெருசா சைன் பண்ண முடியாது. ஸோ அப்ப நம்ம ரோஹித் சர்மாக்கும் சூரியகுமார் யாதவுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நல்லா நோட் பண்ணீங்க. சூரியகுமார் யாதவ், ரோஹித் சர்மா 2 பேர்த்தையும் டிராப் பண்ணணும் அப்படின்னு ஒரு டீம் ரெடி பண்ணீங்கன்னா அங்க திலக் வர்மா மஸ்ட் பிக்கா இருக்கணும். அண்ட் தென் நமன்தீர் டாப் த ஆர்டர் ஒரு 4 விக்கெட். அதாவது ஏதோ ஒரு டீம் ரெடி பண்ணுவீங்களா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸோட பவுலருக்கு ஃபேவரபிளா பிக் பண்றீங்க அப்படின்னா அப்ப டாப் 4 டீம் 4 விக்கெட் கொஞ்சம் போயிடுது. அப்ப நமன்தீர் ஒரு 12 to 13 ஓவர்ல உள்ள வந்துருவாரு. அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல ஒரு டீம் ரெடி பண்றீங்க அப்படின்னா அந்த டீம்ல மட்டும் நமன்தீருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்ட் தென் பவுலிங் அட்டாக்னு வரும்போது ட்ரெண்ட் போல்ட் ஒரு மஸ்ட் பிக்கா இருப்பாரு இந்த கிரவுண்ட்ல. ஏன்னா இனிஷியலி பால்ல மூவ்மெண்ட் இருக்கும்போது கண்டிப்பா ட்ரெண்ட் போல்ட் 2 விக்கெட். அண்ட் தென் தீபக் சகாரும் இனிஷியலா மூவ்மெண்ட் இருக்கு, ஸ்லோ பிச்சு கண்டிப்பா தீபக் சகாருக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். ஸோ தீபக் சகார், ட்ரெண்ட் போல்ட் 2 பேர்த்தையும் ஒரு மஸ்ட் பிக்கா இந்த பர்டிகுலர் மேட்ச் நீங்க ட்ரை பண்ணிக்கோங்க. அண்ட் தென் செகண்ட் இன்னிங்ஸ்ல மும்பை இந்தியன்ஸ் பவுல் பண்றாங்க அப்படின்னா விக்னேஷ் புத்தூர் 2 விக்கெட் வரைக்கும் எடுத்து கொடுக்கறதான சான்ஸ் இருக்கும். அண்ட் தென் மிச்சல் சாண்டர், அஸ்வினி குமார் இவங்க 2 பேர்த்தையும் இந்த பர்டிகுலர் மேட்ச் ஒரு 20ல இருந்து ஒரு 30% டீம்ல மட்டும் நீங்க ரிஸ்கா நீங்க ட்ரை பண்ணி பார்த்தாலே போதும். ஏன்னா லாஸ்ட் மேட்ச் 3ல இருந்து 4 விக்கெட் எடுத்தாரு அப்படின்னு நிறைய யூசர்ஸ் ட்ரை பண்ணி பார்த்திருப்பாங்க. இருந்தாலும் ஒரு அன்எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர் தான் கண்டினியூஸா விக்கெட் எடுப்பாரா அப்படிங்கிறது மிகப்பெரிய டவுட் தான். சோ இந்த பர்டிகுலர் மேட்ச் தீபக் சகாரும் ட்ரெண்ட் போல்ட்டும் ஒரு அதிகப்படியான விக்கெட்ஸ் எடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த டீம்ல அஸ்வினி குமார் பெருசா சைன் பண்ண முடியாது, விக்கெட்டும் கிடைக்காது. சோ இவங்க 2 பேர்த்தையும் டிராப் பண்ணிட்டு நான் ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த டீம்ல அஸ்வினி குமாருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நம்ம மோஸ்ட் ப்ராபப்லி தீபக் சகார், ட்ரெண்ட் போல்ட்டோட தான் இந்த பர்டிகுலர் மேட்ச் நம்ம போக போறோம். இப்போ இந்த டீம்ல இருந்து யார் யாருக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா ரோஹித் சர்மா 9, சூரியகுமார் யாதவ் 10, ஹர்திக் பாண்டியா 11, தீபக் சகார் 12, ட்ரெண்ட் போல்ட் 13, அண்ட் தென் விக்னேஷ் புத்தூர் 14. செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா விக்னேஷ் புத்தூர், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா மிச்சல் சாண்டர் இவங்க 2 பேர்த்தையும் நீங்க இன்னிங்ஸ் வைஸ் நீங்க ரொட்டேட் பண்ணிக்கோங்க. 14. 15th ஆப்ஷன்ல சேஸ் பண்ண போறாங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் சேஸ் பண்ண போறாங்க அப்படின்னா ரியான் ரெக்கில்டன் 15th. இல்ல ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா இந்த இடத்துல திலக் வர்மாக்கு தான் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அண்ட் தென் வில் ஜாக்ஸ், நமன்தீர், அஸ்வினி குமார் இது எல்லாத்தையுமே நீங்க ரொம்ப ரிஸ்கியான டீம்ல மட்டும் ஒரு 10 to 20% டீம்ல மட்டும் நீங்க ஏதாவது 1 or 2 டீம்ல ட்ரை மட்டும் பண்ணி பாருங்க. கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா பெருசா தேவைப்பட மாட்டாங்க. மோஸ்ட்லி இந்த 15 பிளேயர்ஸை மட்டும் யூட்டிலைஸ் பண்ணுங்க. நான் சொன்ன மாதிரி இன்னிங்ஸ் வைஸோ இல்ல பர்சன்டேஜ் வைஸோ நீங்க ரொட்டேட் பண்ணி பிளே பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு.
இப்போ கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்ல இருந்து மிச்சல் மார்ஸுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுக்கலாம். நிக்கோலஸ் பூரனுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன், ரிஷப் பேண்டுக்கு ஒரு கேப்டனாவோ வைஸ் கேப்டன் ஆப்ஷன் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ டாப் ஆர்டர் ஒரு 4 விக்கெட் இயர்லியா விழுந்துடும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அப்படி ட்ரை பண்ற டீம்ல டேவிட் மில்லருக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுங்க. ஆவேஸ் கானுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன், சர்துல் தக்கூருக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன். எல்எஸ்ஜி செகண்ட் இன்னிங்ஸ் பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா டிக்வேஸ் சிங்குக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா நம்ம ரவி பிஸ்னாய் தான் ட்ரை பண்ணுவோம். அப்போ ரவி பிஸ்னாய்க்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் மும்பை இந்தியன்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா ரோஹித் சர்மாவை கேப்டனாவோ வைஸ் கேப்டனாவோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். மும்பை இந்தியன்ஸ் சேஸ் பண்ண போறாங்க அப்படின்னா ரியான் ரிக்கல்டனுக்கு ஒரு வைஸ் கேப்டன், சூரியகுமார் யாதவுக்கு ஒரு வைஸ் கேப்டன், ஹர்திக் பாண்டியா கேப்டன் அல்லது வைஸ் கேப்டன், 2 ஆப்ஷன்ல எது வேணா நீங்க ட்ரை பண்ணலாம். தீபக் சகாருக்கு ஒரு வைஸ் கேப்டன், ட்ரெண்ட் போல்ட்டுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ மும்பை இந்தியன்ஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா திலக் வர்மா கூட ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ரிஸ்கியா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே நான் சொன்ன மாதிரி கேப்டனாவோ வைஸ் கேப்டனாவோ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.